கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நமது நம்பிக்கை ஒளி ஊழிய வாயிலாக உங்களோடு பேச தேவன் அருளிய நல் வாய்ப்புக்காக நன்றி உடையவனாய் இருக்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் தலைப்பு தேவ தூதர்கள். இன்றைய தியானத்துக்கு தேவ தூதர்கள் குறித்து தியானிக்கலாம் என்ற நிலையில், தேவ தூதர்கள் தேவனை ஒப்பற்ற படைப்புகள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேவ தூதர்கள் பற்றி வேதத்தில் 273 தடவைகள் சொல்லப்பட்டுள்ளது. மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பே தேவ தூதர்கள் படைக்கப்பட்டனர். மனிதன் கீழ்ப்படியாமையினால் பாவத்தில் வீழ்ந்த பொழுது தேவன் மனிதனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போக வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்து கிழக்கே கேருபீன்களையும் ஒளி வீசும் சுடரொளி பட்டது வைத்ததை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் காண்கிறோம். தேவ தூதர்கள் பற்றி வேதத்தில் படிப்பவர்களுக்கு தேவனை தொழுது கொள்வதே இவர்கள் பிரதான பணி என்பது விளங்கும். தேவ தூதர்கள் கம்பீரித்து மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள். ஒரு பாவி மனம் திரும்பும் போது இவர்கள் மத்தியில் சந்தோஷம் உண்டாகிறது என்று லூக்கா 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவ தூதர்கள் ஆவியின் படைப்புகள் எனினும் மனித உருக்கொண்டு தேவ கட்டளை நிறைவேற்றும்படி அதிகாரம் உடையவர்கள். மனித உருவில் தோற்றமளித்து வாயு மண்டலத்தை கொண்ட முதலாம் வானம், கிரகங்களையும் நட்சத்திரங்கள் கொண்ட 2ஆம் வானம், தேவ சிங்காசனம் உள்ள 3ஆம் வானம் ஆகிய 3 வானங்களில் சரளமாக சென்று பணிபுரியக்கூடியவர்கள். சீனாய் மலையில் தேவன் மோசேக்கு 10 கட்டளைகளை அளித்த பொழுது தேவ பிரசன்னத்தை உறுதி செய்யும்படி அங்கு 10,000 பரிசுத்தவான்களை, அதாவது தேவதூதர்கள் பிரசன்னமானார் என்று உபாகம் 33:2 வாசிக்கிறோம். தேவதூதர்கள் விடியற்கால நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள், யோபு 38:7. ஆகவே இவர்கள் எண்ணிக்கையும் விண்மீன்கள் எண்ணிக்கை போல கணக்கில் அடங்காதவை. பரலோகத்தில் தேவதூதர்கள் மத்தியில் பிரதான மந்திரியை போல இருப்பவன் மிகாயேல். இவன் ஒரு பிரதான தூதன். காபிரியேல் என்பவன் மற்றொரு பிரதான தூதன். இவனுக்கு உதவி செய்கிறான். வீழ்ச்சி அடைவதற்கு முன்பு லூசிபரை பற்றி கூறும்போது வேதம் அவன் ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன் என்று குறிப்பிடுகிறது. எசேக்கியேல் 28:12 முதல் 14 வசனங்கள் வரை. தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியாமல் சுயசித்தம் உடையவனாக இருந்த லூசிபர் வீழ்ச்சியடைந்தான் என்று ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரை உள்ள வசனங்கள் கூறுகிறது. மிகாயேல் மட்டும் பிரதான தூதன் என்ற பட்டத்தை பெறுகிறான். பிரதான தூதன் என்றால் தூதர்களுக்கு எல்லாம் தலைவன் என்று பொருள். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகி மிகாயேல் என்று இவன் அழைக்கப்படுகின்றான். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்களின் பாதுகாப்பின் பொறுப்பை கொண்ட தூதனாக மிகாயேல் சித்தரிக்கப்படுகிறான். காபிரியேல் என்ற பதத்திற்கு தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் என்று பொருள். காபிரியேல் சமாதான ஸ்தானாதிபதி. தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது இறைவாக்குகளை கற்றுத் தருகிறார். மேசியா எப்படி தோன்றுவார் என்பதற்கான தெளிவான வெளிப்பாடுகளை காபிரியேல் விளக்குகிறார். தானியேல் 9ஆம் அதிகாரம் 21 முதல் 27 வசனங்கள் வரை. பின்னும் காபிரியேல் இயேசுவின் பிறப்பை பற்றி மரியாளுக்கு லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26 முதல் 33 வசனங்களை அறிவிக்கிறார். 2ஆம் வருகையின் வேளையில் இவர் வருகையின் செய்தியை அறிவிக்கும் எக்காலத்து ஓத இருக்கின்றார். கேருபீன்கள் பரலோக காரியங்களை குறிக்கும் அடையாளமாக விளங்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு இறக்கைகள், கால்கள், கரங்கள் உள்ளன. எசேக்கியா 10ஆம் அதிகாரத்தில் இவர்களை பற்றி விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. கேருபீன்கள் தேவனை சதா மகிமைப்படுத்தல் அக்கறை கொண்டவர்கள். சங்கீதம் 80ஆம் அதிகாரம் 1. கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியம் என்று கூறப்பட்டுள்ளது. இதே கருத்தினை சங்கீதம் 99:1 காணுகிறோம். சேராபின் இந்த பதம் அன்பு என்னும் மூல எபிரேய சொல்லிலிருந்து தோன்றியது என்று கூறப்படுகிறது. சேராபின் பற்றி ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் காண்கிறோம். சேராப் என்றால் ஒரு தூதனையும், சேராபீன் என்றால் பலரையும் குறிக்கும். பரலோகத்தில் தேவனுடைய திருப்பெயரை பண்புகளையும் சதா புகழ்ந்து மகிமைப்படுத்துவதே இவர்கள் பணியாகும். தேவ மகிமையை சேராபீன்கள் பரலோகத்தில் வெளிப்படுத்துவது போல் பூமியின் சேராபீன்களாக அவருடைய மகிமை நாம் வெளிப்படுத்துவோமாக. குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தேவதூதர் இருப்பதாக நாம் நம்புகிறோம். இந்த சிறியில் ஒருவனே அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போது தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இயேசு கூறிய வசனத்தின் அடிப்படையில் இந்த நம்பிக்கை உள்ளது. தேவன் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர் அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என எபிரேயர் 1:7 வாசிக்கிறோம். இங்கு ஊழியக்காரர் என்னும் சொல் ஆங்கிலத்தில் மினிஸ்டர்ஸ் என்பதும்
தேவதூதர்கள் குறிக்கிறது. தேவதூதர்கள் செயலாற்றுவதில் உள்ள வேகத்தின் காரணமாக அவர் காற்றுகளுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளனர். இவர்கள் தேவனுடைய விரைவு அஞ்சற்காரர்களாக செய்திகள் அறிவிக்கின்றனர். மேலும் கூறுகையில், கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவர் வசனத்துக்கு செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவர் தூதர்களே அவர் ஸ்தோத்திரங்கள் என்று சங்கீதம் 103:20 கூறுகிறது. தேவ தூதர்களுக்கு ரட்சிப்பின் செய்தியை சுவிசேஷம் அறிவிக்க அனுமதி கிடையாது. இயேசுவின் சிலுவை மரணத்தை அதனால் மனுக்குலத்தில் உண்டாகக்கூடிய ரட்சிப்பு நற்செய்தியை பிரசங்கிக்க உரிமை கிடையாது. செசரியா பட்டணத்தை சார்ந்த கொர்நேலியின் வீட்டில் தோன்றிய தேவதூதன் மக்களை கூடி வர செய்து பிரசங்கம் செய்ய முற்படவில்லை. மாறாக யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுருவை அழைத்து வரும்படி கூறுகிறான். கொர்நேலி செய்ய வேண்டியதை பேதுரு அவனுக்கு அறிவிப்பான் என்று கூறி சென்று விடுகிறான். அப்போஸ்தலர் 10:5 ஆதியாகமம் 26:38 கர்த்தருடைய தேவதூதர்கள் வானத்துக்கு ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கிறதை யாக்கோபு பெத்தேலில் கண்டார். இது யாக்கோபை தைரியப்படுத்த. அப்போஸ்தலர் 8:26-38 வரையில் உள்ள வசனங்களே, கர்த்தர் தூதன் பிலிப்பை நோக்கி, எழுந்து தெற்கு முகமாய் காசா பட்டணத்து போகிற வனாந்தர மார்க்கம் போய் அங்கே எத்தியோப்பியருடைய மந்திரிக்கு வசனத்தை விளக்கி அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிடுகிறான். எபிரேயர் 1:14 ரட்சிப்பு சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தம் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் தூதர்கள் அனுப்பப்படும் பணிவிட ஆவிகளாய் இருக்கிறார்கள். ரட்சிப்பின் செய்தி அறிவிக்க சிலாக்கியம் தேவத்துடன் இருக்குமானால் முழு நேர் உற்சாகத்துடன் அருட்செய்தியினை அவர்கள் அறிவித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு இல்லாத இந்த பெரும் சிலாக்கியம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உண்மையும் உத்தமமாய் இப்பணியை செய்து தேவனுக்கு மகிமையாக விளங்குவோமாக. அல்லேலூயா.